மேடம் துரையை போட்டு தள்ள சொல்லிட்டாங்க. இப்போ நான் கிளம்பி அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். அவனை அனுப்பி வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணி வைங்க. ஓகே ரவி, நீ சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன். இப்போ இவன் எதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம்? காரணம் இருக்கு பாரதி. பசங்க என்னை தேடி வந்ததும் அவங்க என்கிட்ட உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போன சொன்ன விஷயத்த இவன் தூரமா நின்று வாட்ச் பண்ணிட்டு இருந்தான். என்னாச்சு? அப்பா, அம்மாவை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா. அப்போ இருந்த டென்ஷனில் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறமும் அவன் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததை நான் கவனித்தேன். அதே துரை உயிரோட இருக்கான். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வர்றப்போ இவன் அந்த இடத்துல இருந்து தான் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கான். கண்டிப்பாக அவனுக்கு துறையை எங்கே கடத்தி வச்சிருக்காங்கங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அவனுக்கு தெரியாமல் அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த விஷயம் தெரியாமல் அவன் நீங்கள் என்கிட்ட துரையை பற்றின விஷயத்த சொன்னதும் அதை கேட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் வேற யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தான். கண்டிப்பாக அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனால் நமக்கு துரை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு லீடு கிடைக்கும்.